கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி கரெக்டாக 12:04 AM பொங்கல் பொங்கல் ஆயிடுச்சு. அப்போ ஏந்திசி January 14 ஆயிடுச்சு தானே. இப்போ வந்து நாங்கள் எதுவுமே மேக்கப்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலையா. ஸோ வந்து ஷீட் மாஸ்க் ஃபஸ்ட் டைம் ஸ்கின் கேரா பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. ஓகே, ஸ்கின் கேர் நாங்கள் பண்ண போகிறோம் கைஸ். இல்லை எதுவுமே பண்ணல நாங்கள். அதனால் வந்து ஃபேஷியல் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஷீட் மாஸ்க் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் லைஃப்லேயே நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். திஸ் எனக்கு போட்டு விடு, நான் போட்டதுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டால் இப்படி தான் இருக்கும். அதனால் வாயவே அசைக்க முடியல. பயமாக இருக்கேன் மூஞ்ச பார்த்தா எனக்கே. சரி, 20 minutes கழிச்சிட்டு வந்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபேஷியல் லைக் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பிராண்ட் நேம்லாம் நான் யூஸ் பண்ண விரும்பல. ஆனால் ஷீட் மாஸ்க் போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, 20 minutes கழிச்சு பார்க்குறேன். பாய். A few moments later. நான் ரிமூவ் பண்ணிட்டேன். என் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. சரியா? இதுக்கப்புறம் மிச்சமாக இருக்குல்ல மூஞ்சில் இந்த எசன்ஸ், இதை வந்து அப்படியே விட்டுட்டு தூங்கிடணும். நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உடனேலாம் இது இதாகாது. நல்லா கொஞ்சம் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிடுறேன். நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலை சந்திக்கிறேன். இப்போ வந்து மணி வந்து 4 o'clock ஆகுது. சரியா? மேலே பாருங்கள் வானத்தை எவ்வளோ இருட்டி இருக்குது. 4 o'clock தான் ஆகுது. என்னையே என் தங்கச்சி எழுப்பிட்டு எங்கள் அம்மா வந்து கோலம் போடுங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. என் தங்கச்சி உட்காந்து கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்ருக்கா. நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்பாயிங்க. நானும் தான் சேர்ந்து கோலம் போட்டுட்ருக்கேன். வந்து கோலம் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு அவுட் புட் காமிக்கிறோம். ஓகே, பாய். போடுவியாடி? ஆமாம், போடுவேன். 3 hours later. நடிக்கிற கேமரா இப்படி திரும்பணும்னே நடிக்கிறியப்பா. வேற நீ நடிகண்டா. டேய் போதும்டா, போட்டு துடிச்சுக்கிட்டே கிடக்காத. ஆமா, பொங்கல் நல்வாழ்த்து. பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்குடா. பர்ஃபெக்ட்னு வச்சுக்கோங்க. இவன் தான் அந்த சீப்பை வந்து இவன் தான். சரி, மாலை எடுத்துட்டு வா. ஏண்டி நேற்று போட்டல அந்த ஷீட் மாஸ்க், அது நல்லா தான் இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா வலுவலுன்ட்டு. இன்றைக்கி எதுவுமே போடல, வெறும் வந்து பவுடர் மட்டும் தான் போட்டோம். ஆனால் நல்லா இருக்கும் உண்மையாகவே. பார்த்தீங்களா, கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன். ஓகே கைஸ், நான் போய் சோறு தின்ட்டு எப்போ பார்த்தாலும் சோறுன்னு ஈவினிங் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு நல்லா எதாவது நடந்தால் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே,
அப்புறம் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சரி ஓகே, ஹாப்பி பொங்கல் சொல்றியா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? ஹாப்பி பொங்கல். ஹரி அது அவிக்க வேண்டியதானே? ஐயா இல்ல நல்லா பெருசா வச்சுருமா, குங்குமம் நல்லா பெருசா வச்சுருமா. கீழே இருந்து அப்படியே மேலே ராம மாதிரி பெருசுமா. அது பேர் ராமமா நாமமோ அந்த அப்படியே வேற ராமன்றான். 8:01 p.m. அப்புறம் கைஸ், உங்கள் பொங்கல்லாம் எப்படி போச்சு? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. இதுதான் வந்து பொங்கல் சாயங்காலம் என்னோட நிலமை. ஸோ மோஸ்ட்லி வந்து இதுக்கப்புறம் வெளியெல்லாம் போக மாட்டேன். வீட்டில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கப்புறம் மோஸ்ட்லி வெளியெல்லாம் போக மாட்டோம், வீட்டில் தான் இருப்போம். எதாவது நடந்தால் சொல்கிறேன் உங்ககிட்ட. A few moments later. எதா இருந்துச்சுன்னு காமிக்கணும். சின்ன பிள்ளைலாம் இருந்துச்சுல்ல, அப்போ எவ்வளோ அழகா இந்த பிள்ளை. பெரிய பிள்ளை ரொம்ப நல்லா எல்லாம் பேசிங்க போங்க. என்னம்மா சொல்கிறீங்க? இந்த பிள்ளை எவ்வளோ அழகா இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு இந்த பிள்ளை அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் எனக்கு நான் நல்லா இல்லாத மாதிரி தெரியும். இப்போ தான் நான் நல்லா இருக்கேன். ரொம்ப அகோரமான ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. குடும்பமே சீர் பண்ணி வராங்க. எவ்வளோ அழகா காமிங்க பார்ப்போம். அகில் எத்தனையோன்னு இருக்கான். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, மெமரிஸை பிரிங் பேக் பண்ணி. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆமா இல்ல ரைமாமா நிக்காமா. நான் நினச்சேன் நான் இப்போ என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து உங்கள் கூட வந்து கொண்டாடுறோமா பொங்கல். இப்படி தானே நீங்களும் ஒரு எத்தனை வயசுல உங்களுக்கு ஆச்சு? 21 வயசுலையா? 20 வயசுல. சரி, 20 வருஷம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ அப்பா வந்து புதுசாக கல்யாணம் பண்ணி போய் அந்த வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வலிச்சிருக்கும்ல, சரி நம்ம அம்மா அப்பா கூட இருக்க முடியலையே அப்படின்னு. ஒரு வலிக்கலாம் தெரியாது, அழுதுகிட்டே தான் இருப்போம். வாழ்க்கையிலேயே எங்கள் வீட்டில் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். ஒரு 5 வருஷத்துக்கு அம்மா அப்பா நினைப்பு தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பிள்ளைல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணனே, நம்மளும் அப்படிதான் ஆயிரும். ஆனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சரி நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா கூட இருப்போம், அவங்களாம் அவங்க அப்பா அம்மா கூட இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க தோணுது. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எமோஷ்னல் மோடுக்கு போயிடுவாங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்களே. ஏம்மா நவீன வீட்டில் தான் அந்த அழகு நடக்குது. ஆமாம், அதெல்லாம் சீர் பண்ணுவாங்க. அங்கிருந்தா கொண்டு வந்தாங்க. என்னோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம கோலம் வந்து பளிச்சுன்னு தெரியுது. நல்லா எப்படி இருக்கு guys? நல்லா இருக்கா? அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. கரும்பு இப்போ வரைய போறியா? காலையில் வர சொன்னேன், இப்போ வரைஞ்சிட்டு. இப்போ யார் பாப்பா நீ போடுற கரும்பை? சரி சொல்லு, கோலம் யார் யாருக்கு பிடிச்சிருந்தா என்ன கலர் ஹார்ட் போட சொல்லலாம்? சொல்லு, அப்படி தானே பண்ணுவாங்க எல்லாம். நம்மளும் அதை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம். சொல்லு, என்ன கலர் உனக்கு இதில் எது டாமினேட் கலராக இருக்கோ அந்த கலர் ஹார்ட் போட சொல்லலாம். அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஏண்டி நம்ம அந்த தெருவில் இருக்கும்போது அந்த தெருவில் இருக்க வீட்டில் இருக்கும்போது அந்த தெருவில் இருக்க வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும் ஏண்டி? அப்படியே நேராக ஆப்போசிட்டில் அந்த சங்கீத வீட்டு கடை இருக்குல்ல, அங்கே எவ்வளோ விளையாட்டு போட்டிலாம் வச்சு. உனக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் அது வந்து மாட்டு பொங்கல் தான் வைப்பாங்க. நம்மளும் அசோசியேஷன்ல நாளைக்கு வைப்பாங்க. நாளைக்கு வைக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு வந்து எங்களோட பீட் இது என்ன
வீட்டோட அசோசியேஷன் இருக்கும்ல, அதுலேருந்து நாளைக்கு வந்து விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க. தீஸை வந்து கோல போட்டியில் சேரும். தீஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து கோல போட்டியும் என்ன போட்டியும் மியூசிக்கல் சேர். மியூசிக்கல் சேர்லாம் நமக்கு செட் ஆகாது, அதனால தீஸை வந்து கோல போட்டியில் சேர்றேன்னு சொல்லியிருக்காங்க. முன்னா நம்ம இதை ஒரு போஸ்டா பண்ணோம் தெரியுமா, அப்படியே கிரிஞ்சா. Day 2. இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஆஃப் பொங்கல், சரியா? மாட்டு பொங்கல். காலையிலேயே நான் உங்களுக்கு வந்து மாடு காமிச்சிருப்பேன், இப்போ வந்து கோலம் காமிக்கிறேன். அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். 2 seconds தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்கிறீங்க. 1 hour later. ஏமா நீங்கள் மட்டும் இதாகிட்டீங்க. என் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு நாய் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு, அவளோட பிள்ளை வந்து வெளியே மாட்டிக்கிச்சு. வீட்டில் இருந்தேன்னா வீட்டில் இருந்தால் கொஞ்சோண்டு சோறை வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. அவங்க ஆஃபீஸை மூடிட்டு போயிட்டாங்க. 4 நாள் பொங்கல் லீவுக்கு. பாவம்ல, அம்மாவை பிள்ளையை பிரிஞ்சு வச்சுருந்தாங்க. Day 3. ஸோ இப்படி தான் கைஸ் எங்களோட பொங்கல் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்கள் பொங்கலும் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாமே